بسم الله الرحمن الرحيم ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் வாராந்த மார்க்க இந்த பயான் மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹஜ் பெருநாளுடைய விடுமுறைக்கு பின்னர் இன்று முதல் இந்த பயான் வாராந்த தொடர் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமான மார்க்க மஜ்லிஸ்களில் இல்முடைய சஃபைகளிலே வகுப்புகளில் கேட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. புகாரிலே, சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். இல்முடைய திக்ருடைய மஜ்லிஸ் சம்பந்தமாக, அதனுடைய ஃபதாயில் சிறப்புகள் சம்பந்தமாக நாம் அதிகம் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன் என்னுடைய உரைக்கு முன்னால் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த சிறப்புகள் அனைத்தையும் நம்முடைய உள்ளங்களிலே நாம் உள்வாங்கியவர்களாக, அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆதரவுடன் தான், அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக நாம் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து நல்ல முறையிலே சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு நமக்கு அலைந்து செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்லேயே வரக்கூடிய ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாரா. இப்போ சய்யாரான்ற வார்த்தை வருது. சய்யாரான தெரியுமா இல்லையா? சய்யாரான்னு சொன்ன என்ன சொல்லுங்க? கார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. பெருநாளில் முடிச்சு வந்துருக்கீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கார். அப்படியா? ஹைர். அந்த சய்யாரான்ற வார்த்தை வருது. இது புகார் சஹீஹ் முஸ்லிமில் இந்த வார்த்தை வருது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு என்று வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள். எப்படிப்பட்ட மலக்குமார்கள் சொன்னால், மலாயிகத்தன் சய்யாரத்தன் சொல்கிறாங்க. சய்யாரான்னு சொன்னால் சுற்றி திரியக்கூடிய வானவர்கள். இப்போ கார் நம்ம எதுக்கு வச்சிருக்கீ சொல்லுங்க? சுற்றுறது தானே கார் வச்சிருக்கீ. அப்போ அந்த வார்த்தை தான் இதில் வருது. அப்போ அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க? சுற்றி திரிவார்கள். எங்கே சுற்றி திரிவார்கள்? எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த தீன், திக்ர், இல்ம், இந்த சஃபைகள் இருக்கிறதோ அங்கே என்ன செய்வாங்க? இவங்க சுற்றி திரிவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ எல்லா துருக்குகளையும், ஹதீஸில் வருது துருக், பூமியில் வந்து எல்லா துருக்குகளிலும் பாதைகளிலும் சுற்றி திரிவார்கள். ஹைர். அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், மார்க்க திக்ருடைய சஃபைகளை, அப்போ இல்முடைய ஒரு சஃபையை கண்டாங்கன்னு சொன்னால், ஒரு மஜ்லிஸை கண்டாங்கண்டா, நம்ம இப்போ உட்கார்ந்துருக்குது என்ன மஜ்லிஸ் சொல்லுங்கள்? சொல்லுங்கள், என்ன மஜ்லிஸ்? இல்முடைய திக்ருடைய மஜ்லிஸ். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய மஜ்லிஸ். அப்போ இது போன்ற சஃபைகளை கண்டால் சில வானவர்கள் அடுத்த வானவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், ஹலும்மு இலா ஹாஜதிக்கும்னு சொல்லுவாங்களாம். ஹலும்மு இலா ஹாஜதிக்கும், உங்களுக்கு எது தேவையாக இருந்ததோ, நீங்கள் எதை தேடி திரிந்தீர்களோ அந்த இடம் வந்திருக்கிறது, இதோ வாருங்கள் என்று சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ சொல்லுங்க? யாருக்கு சொல்லலும்? நான் சொல்றது, இந்த இது போன்ற திக்ருடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடிய, சூழ்ந்திருக்கக்கூடிய வானவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு சொல்லலுமா? யாரும் சொல்லலும்?
இப்போ நம்ம இந்த ஹாலில் எத்தனை பேர் இருக்கிறோம்? பயான் முடிவு வரைக்கும் ஒரு 150 175 பேர் தான் இருப்போம். அப்போ அந்த வானவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு சொல்ல இயலாது. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வானவர்கள் அடுத்த வானவர்களை அழைக்கும் பொழுது அப்படியே இந்த சபையை வாழ்ந்து சூழ்ந்து கொள்வார்கள். இந்த இல்முடைய திக்ருடைய சபையை மஜ்லிஸை சூழ்ந்து கொள்வார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர்களுடைய இறக்கைகளை இந்த மஜ்லிஸிலே விரிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்க இறக்கை என்ன செய்வாங்க? இந்த மஜ்லிஸில் விரிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னால் பூமியிலே எந்த சபையிலே இருப்பார்களோ அதிலிருந்து அந்த வானவர்களுடைய இறக்கை எந்த அளவுக்கு உயரும் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இலஸ்ஸமா இத்துன்யா, துனியாவுடைய வானம் அளவுக்கு என்ன செய்யும்? அது விருந்திருக்கும்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படியான ஒரு சிறப்புக்குரிய இல்முடைய திக்ருடைய மஜ்லிஸிலே தான் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஒரு 45 நிமிடம் தான் நம்ம உட்காரோம்னு சொன்னால், அதாவது நம்ம மொபைலில் பிஸியாக இருக்காமல் எப்படி இருக்கணும்? ஏன்னா ஷைத்தான் வந்து நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறதான் நம்முடைய கவனங்களை திசை திருப்புவானா இல்லையா? கவனங்களை எவ்வளோ சிரமப்பட்டு தான் நம்ம கேட்குறோம், அப்படியா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுதே என்ன மெசேஜ் வர மாதிரி இருக்கும், பார்ப்போம். அப்போ நம்முடைய கவன சிதைவுகள் ஏற்படும். அன்புக்குரியவர்களே, வானவர்கள் இந்த இல்முடைய மஜ்லிஸ் நிறைவு பெற்று விட்டால் நம்ம என்ன செய்வோம்? இந்த பயான் நிகழ்ச்சி முடிஞ்சு என்ன செய்வோம் சொல்லுங்கள்? இங்கே சாப்பாடு வைக்கப்படும். சாப்பிட்டு என்ன செஞ்சிடுவோம்? வெளியே போய் டீ குடிக்கணும்னா ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அதே மாதிரி என்ன செய்வாங்க? வானவர்கள் இந்த மஜ்லிஸிலிருந்து நேராக எங்கே போவாங்க? அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை? அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மை சொல்லக்கூடியவர், உண்மைப்படுத்தப்பட்டவர். யார் அது? உலகத்தில் உண்மை சொன்னவரும் பிறரால் உண்மைப்படுத்தப்பட்டவர் யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அவர்கள். அவங்க சொல்கிறாங்க அஸ்ஸாதிகுல் மஸ்தூக். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை சஹாபாக்கள் சில ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது சொல்லுவாங்க. நபி அவர்கள் இருந்து ஒரு ஹதீஸ் அவங்க அறிவிக்கும் பொழுதோ, நான் இதே என்று சொல்லன்னு சொன்னால், இன்றைக்கு என்னுடைய பயானுடைய தலைப்பும் இல்ம், மார்க்க கல்வியுடைய சிறப்பு சம்பந்தமாகத்தான். அதனால தான் இந்த ஹதீஸை ஒரு முகத்திமா, ஒரு முன்னுரையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஈதுக்கு பின்னாடி மார்க்க சபையிலே ஒன்று கூட இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடைபெறும். அதனால் இந்த சிறப்புகள் நம்ம உள்வாங்கித்தான் நம்ம இந்த பயானுக்கு நம்ம தொடர்ச்சியாக வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சென்றவுடன் அல்லாஹு தஆலா கேட்பான் அந்த வானவர்களை பார்த்து. அந்த வானவர்களை பார்த்து வஹுவ அஅலமு, அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனா இல்லையா? சொல்லுங்க. அல்லாஹு தஆலா யாவற்றையும் அறிந்தவன். யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் அந்த வானவர்களிடத்திலே கேட்பான், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்கள் எங்கிருந்து வாரீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படித்தான் பூமியில் வந்து ஒரு திக்ருடைய மார்க்க இல்முடைய சபையிலிருந்து நாம் வருகிறோம். இந்த சபை என்ன சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இங்கே சவுதி அரேபியாவில் தம்மாமில் இது எங்கே இருக்கு? தவா சென்டர் இருக்கக்கூடிய ஒரு இல்முடைய மஜ்லிஸா இல்லையா? இது மார்க்க சபை, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபை. அப்போ இங்கிருந்து வருகிறோம் என்று வானவர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அது மாதிரி கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, யுகப்பிரூனக் வயுசப்பிஹூனக் வயுமஜ்ஜிதூனக் வயஹ்மதூனக் சொல்லுவாங்க. உன்னை தக்பீர் சொல்கிறாங்க, உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உன்னை துதிக்கிறார்கள், இப்படி சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திரும்ப கேட்பான், அவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? என்னை கண்டிருக்கிறார்களா? வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை அவர்கள் கண்டதில்லை. என்னை கண்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்க சொல்லுவாங்க, வானவர்கள் உன்னை கண்டால் அவர்கள் ஹிர்சன், இன்னும் அதிகமாக இபாதத் செய்வார்கள், இன்னும் அதிகமாக வணக்கம் செய்வார்கள். அன்புக்குரியவர்களே,
அல்லாஹு தஆலா திரும்ப கேட்பான், அவர்கள் எதை கேட்கிறார்கள், அவர்கள் இடத்திலே எதை கேட்கிறார்கள்? வானவர்கள் சொல்வார்கள், அல் ஜன்னா, உன்னிடத்திலே சுவர்க்கத்தை வேண்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இல்முடைய திக்ருடைய மஜ்லிஸுக்கு வரும் பொழுது இதெல்லாம் நம்ம அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வச்சு தான் வரணும். இங்கே நம்ம உட்காரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கணும். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உன்னுடைய சுவர்க்கத்தை தருவாயாக என்ற ஆதரவு, அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்பான், எதை கேட்கிறார்கள்? சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் திரும்ப கேட்பான், அவர்கள் சுவர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா? இல்லை. சுவர்க்கத்தை கண்டால் இன்னும் ஆவலுடன் ஆசையுடன் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள்? வானவர்கள் சொல்வார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை கண்டிருக்கிறார்களா? இல்லை. நரகத்தை கண்டால் ஃபிராரன், நரகத்தை விட்டு இன்னும் விரண்டோடுவார்கள். இன்னும் என்ன செய்வாங்க? விரண்டோடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்வான், என்ன தெரியுமா? உஷ்ஹிதுக்கும், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த வானவர்களை பார்த்து, அந்த வானவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அந்த பரிசுத்தமான அந்த வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக வைத்து சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இது யார் சொல்றது? அல்லாஹ் யாரை சாட்சியாக வைக்கணுமா? இதெல்லாம் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி செய்கிறான் சொல்லுங்க? நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக. நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறோம், திக்ருடைய சபைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்றான், உஷ்ஹிதுக்கும், வானவர்களே உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், கத் கஃபர்து லஹும், அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்போ நாம 45 நிமிஷம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் வானவர்களை சாட்சியாக வைத்து அல்லாஹ் சொல்கிறான், கத் கஃபர்து லஹும், நான் அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன். அது மட்டுமா? நன்மாராயம் பஷாரத், அவர்கள் எதை கேட்டார்களோ அவர்களுக்கு அது இருக்கிறது. எதை கேட்டார்கள் சொல்லுங்க? நம்ம எதை கேட்டு வந்திருக்கிறோம் இங்க? சுவர்க்கத்தை. அவர்கள் எதை என்னிடத்திலே கேட்டார்களோ அதை நான் அவர்களுக்கு வழங்குவேன். எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த நரகிலிருந்து அவர்களை நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அன்புக்குரியவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு பஷாரத்! சுப்ஹானல்லாஹ். நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், நமக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மட்டுமா? அதில் ஒரு வானவர் சொல்வார்கள், எப்படி தெரியுமா? சில வானவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அந்த சபைக்கு, அந்த மார்க்க மஜ்லிஸுக்கு, திக்ருடைய சபைக்கு எல்லா மக்களும் உட்கார்ந்திருந்தார்கள், ஒருவர் வந்திருந்தார். அவர் என்ன செய்யல? தேஸ்டே வியாழம் பயானுக்காண்டி வரல, அல்லது என்ன இந்த அகீதாவுடைய வகுப்புக்காண்டி வரல, அல்லது இந்த மார்க்க என்ன உன்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி வரல, லிஹாஜத்தின், ஏதோ ஒரு தேவைக்கு வந்தார். வந்தவர் பார்த்தாரு, மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார், அப்படி நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்படியே வந்து அவரும் உட்கார்ந்து விட்டார். அவர் வந்தது திக்ருடைய இல்முடைய சபைக்காக வேண்டி அல்ல, வேறொரு தேவைக்காக வந்தவர் உட்கார்ந்துட்டார். அவருடைய நிலைமை என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மத்தின் விசாலத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்வான், கத் கஃபர்து லஹு, அவரையும் நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அவரையும். ஏன் தெரியுமா? ஹுமுல் ஜுலசாஉ லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும். அல்லாஹ் சொல்வான், அவர்கள் எப்படிப்பட்ட சபை தெரியுமா? அந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? ஹுமுல் ஜுலசாஉ, அது எப்படிப்பட்ட கூட்டம்? லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அந்த கூட்டத்திலே, அந்த ஒன்று கூடலிலே, அந்த மார்க்க திக்ருடைய இல்முடைய சபையிலே யார் உட்கார்ந்தாலும் லா யஷ்கா, அவர் பாவியாக மாட்டார். அவர் எப்படியாக மாட்டார் சொல்லுங்க? பாவியாக மாட்டார். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இது சஹீஹுல் புகாரில், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் ஈதுடைய விடுமுறைக்கு பின்னால் முதல் மார்க்க இந்த ஒன்றுகூடல் மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறோம், திக்ருடைய இல்முடைய மஜ்லிஸில். இன்றைய இந்த மஜ்லிஸிலும் தான்
இனி வரக்கூடிய எல்லா மார்க்க பயான்களிலும் வரும் பொழுதும், மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்ளும் பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை கேட்போம், அவனுடைய நரகத்திலிருந்து என்ன செய்வோம், பாதுகாப்பு தேடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு முன்னுரையோட அன்புக்குரியவர்களே, மார்க்க கல்வி நாம் எப்பொழுதும் அதை கற்றுக்கொள்வதில், மார்க்க கல்வியை தேடுவதில் நம்மிடத்திலே ஆசையும் ஆர்வமும் இருந்து கொண்டே இருக்கணும். இது குறிப்பிட்ட வயதுக்கு வந்தவங்க மட்டும் குர்ஆன் அல் குர்ஆன் கற்றுக்கொள்றேன்னு சொன்னால், அல்லது அல் குர்ஆனை மனனம் செய்கிறேன்னு சொன்னால் 10, 12, 15 வயசு பிள்ளைகள் சிறார்கள் மட்டும், அவர்களுக்கு மட்டுமல்ல. நம்ம அப்படி தான் நினச்சிருக்கிறோம். குர்ஆனை படிக்கிறேன்னு சொன்னால் என்ன, சிறார்கள் மட்டும்தான் படிக்கணும். குர்ஆன் மனனம் செய்யணும்னு சொன்னால் சின்னவங்க தான் மனனம் செய்யணும். மார்க்க கல்வி என்று சொன்னால் மதரசாக்களில் மட்டும் போய்தான் அவர்களுக்கு மார்க்க கல்வியை படிக்கலாம். இப்படியான ஒரு தப்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் பிரியும் வரைக்கும் எதை தேடணும் சொல்லுங்க, இல்மை தேடிக்கொண்டே இருக்கணும். இல்மை கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம சில வாரங்களுக்கு முன்னாலும் என்ன இந்த கல்வியாளர்களுடைய அறிஞர்களுடைய சில சிறப்பை நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். அன்புக்குரியவர்களே, மார்க்க கல்வி, இந்த அறிவென்பது நபிமார்கள், இறை தூதர்கள் அவர்களே ரிசாலத், இந்த மார்க்க கல்வி அல்லாஹ்வுடைய வஹியுடைய அந்த அறிவின் மூலமாகத்தான் அவர்களுக்கு ரிசாலத்தை கிடைத்தது, நுபுவத்தை கிடைத்தது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாவது வயசில் அவங்க நுபுவத் கிடைக்குது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 40வது வயதில். நான் மட்டும் பேசக்கூடாது, சில கேள்விகள் கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் பதில் சொல்லணும். அப்போ 40வது வயதில், 40வது வயது வரைக்கும் யாராவது முஹம்மத் ரசூலுல்லான்னு சொன்னாங்களா மக்கால? அல்லது முஹம்மத் நபியுல்லான்னு சொன்னாங்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது நண்பர்கள், இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நுபுவத்துக்கு முன்னால் நபியருடைய தோழர், எப்பொழுதாவது யா நபி அல்லா யா ரசூல் அல்லான்னு அழைச்சாங்களா? இல்லை. எப்பொழுது அவர்கள் ரிசாலத், அவர் ரசூலுல்லா என்று அழைக்கப்பட்டார் சொல்லுங்க? எப்பொழுது குர்ஆனுடைய சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்கள் இறங்கியதோ அதிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வினால் இஸ்தஃபா தெரிவு செய்யப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே எதை பிரார்த்தனை செய்தார்கள்? அந்த இறை ஞானத்தை, மார்க்க கல்வியை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்ம இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு இறை தூதர் யாரு சொல்லுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நீங்கள் அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறான். அவர்களில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது நல்லா சொல்கிறான். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்கிறான், இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. நமக்கு சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. எப்படி அல்லாஹ்வின் தூதரில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் இந்த இறுதி உம்மத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய அதிகமான பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அதிகமான பிரார்த்தனை, அது ஒரு பிரார்த்தனை சொல்லுங்க, யாருக்கு சொல்லலும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவா பிரார்த்தனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய பிரார்த்தனை சொல்கிறான். அது ஏதாவது ஒரு துவாக்களை சொல்லுங்க. خير بارك الله فيك. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் சமீஉல் அலீம். அதே போன்றுதான் சூரத்து ஷுஆரா நினைக்கிறேன், ரப்பி ஹபிலி ஹுக்மன் வ அல்ஹிக்னி மினஸ் சாலிஹீன், சூரத்து ஷுஆரா அப்படித்தானே? சூரத்து ஷுஆரால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
எப்படி துவா கேட்குறாங்க? ரப்பி ஹபிலி, அவர்கள் குழந்தையும் இப்படி தான் கேட்டாங்க, ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹீன்களில் நின்றும் ஒரு குழந்தையை தருவாயாக என்று துவா கேட்டாங்க. அதே போன்று துவா கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி, யா அல்லாஹ் எனக்கு ஹிபத்தாக, தாண்டு கேட்கல, எனக்கு அதாவது அருட்கொடையாக தருவாயாக. ஹபண்ட் வார்த்தை ஹிபான்றது வார்த்தை நன்கொடையாக, அருட்கொடையாக எனக்கு தருவாயாக. எதை தருவாயாக? ஹுக்மன், ஹுக்மை தருவாயாக. ஹுக்மன் சொன்னால் இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்மன் கசீரன் சொல்கிறாங்க தஃப்சீர் செய்யும் பொழுது. இந்த வார்த்தைக்கு இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் விளக்க சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்களே, யா அல்லாஹ் எனக்கு ஹுக்மை தருவாயாக, ஞானத்தை தருவாயாக என்றால் இல்மன் கசீரன், அதிகமான அறிவை தருவாயாக. அன்புக்குரியவர்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. இரண்டாவது என்ன கேட்குறாங்க? வஅல்ஹிக்னி, யா அல்லாஹ் என்னை சேர்த்து விடுவாயாக, மினஸ் சாலிஹீன், எந்த கூட்டத்தில்? சாலிஹீன்களின் கூட்டத்திலே சேர்த்துடுவாயாக. அன்புக்குரியவர்களே, அதே இமாம் சாதி ரஹிமஹுல்லாஹ் இன்னும் அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்வியை, ஞானத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு துவா செய்ததில் இருக்கக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா? யார் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக ஞானத்தை, ஞானம் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய வஹியுடைய கல்வி, அதை கேட்டு பிரார்த்தனை செய்து அதன்படி நடந்து அதை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தால், இதில் 3 விஷயம் வருது. இது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம். ஒன்று என்ன? தஅல்லும், மார்க்கத்தை அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது? கல்வியை கேட்டு சொல்லுங்க பிரார்த்தனை செய்கிறது. இரண்டாவது என்ன? கற்றுக்கொள்ளுதல். மூன்றாவது மக்களுக்கு கற்றுக் கொடுத்தல். அடுத்தது கற்றுக்கொண்ட விஷயங்களை செயல்படுத்துதல், அமலில் கொண்டு வருதல். அப்போ இது யார் செய்கிறாங்களோ அல்லாஹு தஆலா அவர்களை அல்ஹகஹும் மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்கள் கூட்டத்தில் செய்வான், சேர்த்து விடுவான். அன்புக்குரியவர்களே, சாலிஹீன்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா சேர்த்து விடுவான். அதாவது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, கல்வியை. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்குமாறு சொன்னான். அப்படியே இல்லையா? யாருக்கு? எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? கேட்குமாறு சொன்னான். இது என்ன, எந்த அத்தியாயத்தில் வருது? சூரா தாஹால வருது, 114வது வசனம். வகுல், நபியை நீங்கள் கேளுங்கள். என்ன? ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கல்வி ஞானத்தை, அறிவை தருவாயாக என்று கேட்க சொல்லல. எப்படி கேட்க சொன்னான் அல்லாஹ்? ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் அறிவை, கல்வி எனக்கு என்ன செய்ய, நீ மஸீத் என்று சொன்ன அதிகப்படுத்தி தருவாயாக. அன்புக்குரியவர்களே, அப்போ நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவை உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன அந்த துவாவை சொன்னேன். நம்ம எப்பொழுதாவது நம்ம கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ் எனக்கு கல்வி அதிகப்படுத்துவாயாக. குர்ஆனுடைய கல்வி, மார்க்க ஹதீஸுடைய கல்வி, சுன்னாவுடைய கல்வி, பயனுள்ள கல்வி, இதை எனக்கு அதிகப்படுத்தி தருவாயாக. நம்மளை யார், எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? கேட்குறோமா? அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்குமாறு சொல்கிறான். அதாவது இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அவனோட மிஃப்தார், அந்த மிஃப்தாஹு தாரிஸ் ஸஆதா நூலில் கிதாபில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு அழகான நசீஹத்தை சொல்கிறார்கள். யார்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்கிறாங்க, அன்னாசு முஹ்தாஜுன் இலா தஅல்லுமுல் இல்மி அஷ்ஷரஇ என்று சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம், இது யார் சொல்றது? இமாமு சுன்னா, அதாவது சுன்னாவுடைய அறிஞர், ஹதீஸ்லே ஆக முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய அறிஞர் யார்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய நசீஹத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க? மக்கள் எல்லாம் முஹ்தாஜூன், தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எதன் பக்கம்? இலா தஅல்லுமி அல் இல்மி ஷரஇன்னு சொல்கிறாங்க. மார்க்க கல்வியை
கற்றுக்கொள்வதின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா சொல்றாங்க? அக்ஸரு மினல் அதாவது மினத் தாமி வஷராப்னு சொல்றாங்க. உணவு குடிபானங்களை விட, எதை விட? உணவு குடிபானங்களை விட எதன் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்? அல் இல்மு ஷராய், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதே இமாம் அஹ்மத் சொல்றாங்க ரஹிமஹுல்லா, சாப்பாடு உணவும் பானங்களும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய நஃபஸ், அவனுடைய மூச்சு எந்த அளவு இருக்கு, அதாவது அவன் சொல்றாங்க உணவும் பானங்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எப்படி 2 தடவைகள், அவன் சொல்றாங்க மர்ரத்தைன்னு சொல்றாங்க, அவனோட காலத்தை வச்சு சொல்றாங்க. நம்ம தான் இன்றைக்கு என்ன செய்யறது? எத்தனை தடவை சாப்பிட்றது? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, அடுத்தது என்ன லஞ்சு கடையில் ஏதாவது போடையிலுமே அதையும் போட்டுறது, 3 4 அப்படி போயிட்டு இருக்கு. 4 3 ஆகும், 3 2 ஆகும். எப்போ ஆகும் சொல்லுங்க? நஃப்ஸு சொல்லி ஆகுமா அல்லது டாக்டர் சொல்லி ஆகுமா? நஃப்ஸு சொல்லி ஆகுமா? டாக்டர் சொன்னதான் 3 2 ஆகும். அப்போ இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உணவு பானங்கள் என்பது 1 தடவை 2 தடவை ஒரு நாளைக்கு இருந்தால் போதும். சாப்பாடு பானங்களும் 1 தடவை 2 தடவை. ஆனால் இல்ம் என்பது, இல்மு ஷராய் என்பது, அதாவது பிஅததில் அன்ஃபாஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய மூச்சுகளின் எண்ணிக்கை அளவுக்கு தேவை. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்ன, நம்ம மார்க்க கல்வியின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம், அப்படியே இல்லையா? ஏன்? அதாவது நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது எதற்காக வேண்டி? லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காக. அப்போ என்ன? என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்று படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த லியஅபுதூன் என்ற வார்த்தைக்கு சொல்றாங்க லியுவஹிதூன் என்று சொல்றாங்க, என்னை ஓர்மைப்படுத்தி தௌஹீதுடன். அப்போ என்ன மட்டும்தான் நாம் வணங்கணும்? என்னை ஓர்மைப்படுத்தி வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான் படைத்திருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லுகிறானே லியஅபுதூன் என்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை பாருங்க, லியஅரிஃபூன் என்று சொல்றாங்க, என்னை அறிந்து வணங்குவதற்காக. சும்மா வணக்கம் அல்ல, எப்படி வணங்குவதற்காக? இல்மோட வணங்குவதற்காக. அப்ப நம்ம உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையே இபாதத் என்று சொன்னால், அந்த இபாதத்துடைய பின்னணி எது சொல்லுங்க? இபாதத்துக்கு முன்னால் நம்ம எதை, அமலுக்கு முன்னால் எதை படிக்கணும்? இல்ம படிக்கணும். அமல் என்பது எது? இல்மின் மூலமாகத்தான் செய்யப்படணும். என் அன்புக்குரியவர்களே, இப்படி இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அழகான நசீகத்தை சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், அதாவது நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சில அவர்கள் அந்த தலபுல் இல்ம், அந்த மார்க்க கல்வியை, ஹதீஸுடைய அந்த கல்வியை தேடுவதில் அவங்க யமனிலிருந்து மதீனாவுக்கு வந்து அந்த சுஃபா, அஹ்லு சுஃபா, அந்த திண்ணை தோழர்களிலே அவர்கள் சேர்ந்து எப்படி ஹதீஸ் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் என்று நான், அதாவது 2-3 வாரங்களுக்கு முன்னால் சில முக்கியமான செய்திகளை நினைவுபடுத்தினேன். அன்புக்குரியவர்களே, அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பு செய்த சஹாபியார் சொல்லுங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் வந்து அதிகமாக ஒரு 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 நபித்தோழரை பற்றி சொல்லப்படும் என்று சொன்னால் அது அன் அபீ ஹுரைரத்த. யாருடைய பேராக இருக்கும்? அபூ ஹுரைராவுடைய பேராக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து நபியோட சுஹபத்தில் இருக்கல்ல, தோழமையாக இருக்கல்ல. நபியோட ஹிஜ்ரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஆரம்பத்திலிருந்து இருக்கல்ல. யமனிலிருந்து ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு வந்தாங்க? ஹிஜ்ரி 7 தான் வந்து நபி அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்போ 4 வருஷத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதில், குர்ஆன் வஹியுடைய கல்வியை கற்றுக்கொள்வதில், அதை மனனம் செய்வதில் அவர்கள் கொண்ட ஆர்வம், அதற்கு பின்னால் அவர்கள் செய்த தியாகம், அது சொல்ல முடியாது, அந்த அளவு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ ஹுரைரா எல்லாம் கேட்குறாங்க, மன் அஸ்அதுன் நாசி யௌமல் கியாமத்தி. அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர் யாருன்னு கேட்குறாங்க. மன் அஸ்அதுன் நாசி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிக மிக அஸ்அதுன்னு சொன்னால் தகுதியானவர் யாருன்னு கேட்குறாங்க. மறுமையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் எல்லாரும் கிடைக்குமா? அவர்களுடைய உம்மத்தாக இருந்தால் மட்டும் நமக்கு கிடைக்குமா? இல்லை. நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நபி அவர்களின் மீது மஹப்பத் வைத்திருக்கணும், நேசம் வைத்து அவர்களை பின்பற்றினால்தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத், அந்த பரிந்துரை நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அபூ ஹுரைரா கேட்குறாங்க, நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியானவர். நபி அவங்க என்ன சொன்னாங்க? யாரை சொன்னாங்க? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிசன் மின் கல்பிஹி. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து ஹாலிஸாக சொல்கிறாரோ, எங்கிருந்து? மின் லிசானிஹின்னு சொல்லல நபி அவங்க, நாவிலிருந்துன்னு சொல்லல, எங்கிருந்து? உள்ளத்திலிருந்தே யார் ஹாலிஸாக தூய்மையாக உள தூய்மையுடன் சொல்கிறாரோ அவர்தான் நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியானவர். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்கிறாங்க. அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை நீங்கள் தான் என்னிடத்துல முதலாவதாக கேட்பீர்கள் என்று நான் நினைத்திருந்தேன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி ஒரு நற்சான்றிதழை சொல்கிறாங்க. நிறைய சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? அபூ ஹுரைரா எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? 5374 ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். 4 வருஷம்தான் நபி அவர்கள் இருந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்னிடத்தில் இந்த கேள்வியை வந்து யாரு தான்? அவ்வல், நீங்கள் தான் முதன்மையாக கேட்பீர்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஏன் தெரியுமா? ஹிரிசன், நீங்கள் என்னுடைய ஹதீஸின் மீது கொண்ட ஆவலின் காரணமாக, பேராவல், என்னுடைய ஹதீஸை மரணம் செய்வதில், அதை எடுத்துக்கொள்வதில் நீங்கள் இருந்த ஆர்வம் இருக்கிறது, அந்த ஆர்வத்தை நான் கண்டேன். அதனால் இந்த கேள்வியை முதலாவது நீங்கள் தான் கேட்பீர்கள் நான் நினைத்தேன்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எவ்வளவுப்பட்ட ஒரு அதாவது சொகுசாக இருந்து கொண்டோ அல்லது வயிறு நிறைய சாப்பிட்டு கொண்டோ அந்த வகையுடைய செய்தியை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கல. அன்புக்குரியவர்களே, மிகவும் சிரமத்துடன் கஷ்டத்துடன் பசியுடன் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையுடைய செய்தியை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு மார்க்க ஒரு பயான் வைக்கிறேன்னு சொன்னாலும் பெரும்பாலும் எதோட இதுக்கு சேர்த்து வைப்போம்? சொல்லுங்க, பயானாக இருக்கலாம், தர்பியாவாக இருக்கலாம், என்ன உணவோட சேர்த்து நம்ம வைப்போம். ஒரு நாள் மாநாடுன்னு சொன்ன என்ன? காலை உணவு, பகல் உணவு, அடுத்தது என்ன? மாலை நேர ஐஸ்மான் வேற, சிற்றுண்டி வேற. நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். இதிலே நிறைய மக்கள் என்ன செய்வாங்க? சகோதரர்கள் இடையில கெப் கிடைச்சா டீயும் போய் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. வெளியே போய் 2-3 டீ ரவுண்டும் போயிடும். இப்படி நாம் அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க கல்வி நமக்கு முன்னால் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. நவீன முறையிலே சுப்ஹானல்லாஹ் எந்த ஒரு ஹதீஸை நம்ம புகாரில் தேடணும்னு சொன்னாலும் ஒரு லைப்ரரிக்கு போய் பல கிதாபுகளை புரட்ட தேவையில்லை, நம்முடைய கையிலே இருக்கிறது. அந்த இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியே இல்லையா? சொல்லுங்க. ஆனால் அன்றைய நபித்தோழர்கள், இமாம்கள், தாபிஈன்கள், இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரத்தில் அவங்களை நான் ஞாபகப்படுத்துவேன். எவ்வளோ சிரமப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை அபூ ஹுரைரா, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு கடுமையாக பசியாக இருந்தது. இவங்க வந்து அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள், அப்படியே இல்லையா? திண்ணை தோழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹிமுல்லா சொல்கிறாங்க, அத்யாஃபுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் விருந்தினர்கள்னு சொல்கிறாங்க.
இஸ்லாத்துடைய விருந்தினர்களே அவர்கள் தான் சொல்கிறாங்க, பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் எது கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய செய்தி இறங்கினால் உடனே மரணம் செய்து கொள்வார்கள், நபியோடு எடுத்துக்கொள்வாங்க. நபியோர் ஏதாவது ஒரு ஹதீஸை சொன்னாங்கன்னு சொன்னால், மார்க்க சட்டங்களை சொன்னாங்கன்னு சொன்னால் உடனே என்ன செய்வாங்க? அதை மரணம் செய்து கொள்வார்கள். இதில் முதன்மையானவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் கடுமையான பசி, நான் பல நேரம் சாப்பிடலை, எனக்கு அதற்கு பின்னால் நேராக நிற்க முடியாது. மஸ்ஜிது நபவியுடைய அவன் சொல்கிறாங்க, மா பைனல் மிம்பரி வல் பை, அதாவது வபைத்திஹி, நபியருடைய மிம்பருக்கும் நபியருடைய வீட்டுக்கும் மத்தியில் அந்த இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் நான் அப்படியே அஹிர்ரு, நான் மயக்கத்தினால் நான் அப்படியே விழுந்து விட்டேன் என்று சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, மக்கள் எல்லாம் பள்ளிக்குள்ளே வராங்க. சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அபூ ஹுரைரா எல்லாம் சொல்கிறாங்க, என்னுடைய சில தோழர்கள் என்னுடைய கழுத்தை கூட மிதித்து விட்டு சென்றார்கள். சில பேர் சொல்வது என்னுடைய காதுக்கு கேட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ ஹுரைராவுக்கு ஜுனூன் பிடிச்சிட்டோ, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோ, இப்படி பிறண்டு கிடக்கிறாரு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ஜுனூன் பைத்தியம் அல்ல. என்ன காரணம் சொல்லுங்க? பசியின் காரணமாக. அன்புக்குரியவர்களே, நான் பள்ளியிலிருந்து வெளியே வந்து சில நபித்தோழர்களை எதிர்பார்த்திருந்தேன். அபூ ஹுரைரா, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க. அவங்க வந்தோடனே எனக்கு உடனே சாப்பாடு கேட்கலாம், எனக்கு ஏதாவது உணவு தாங்க அல்லது உணவு சாப்பிட்றது கூட்டி போங்கன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் அக்கர் எனி என்ன சொன்னேன், என்ன வஹியுடைய குர்ஆனுடைய வசனங்கிறது எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி காண்பிங்க சொல் அபூரா கேட்குறாங்க. அப்போ அதை கேட்டால் என்ன செய்வாங்க? அதை வச்சு சரி என்ன செய்வாங்கண்ணா, சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா என்ன எதிர்பார்த்தேன். அபூ ஹுரைரா, அதாவது அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உண்மையிலே அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்க ஆகாஷ் தர்மம் செய்யக்கூடியவர்கள், அப்படியே இல்லையா? ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு விளங்கல்ல. இவர் உண்மையிலே என்ன மார்க்க வஹியுடைய கல்வியை கற்பதில் அவ்வளவு ஆவலுடையவர். அதனால் குர்ஆனுடைய வஹியுடைய வசனத்தை தான் கேட்குறாரோ என்று சொல்லி அபூபக்கர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபி அவர்கள் எந்த குர்ஆனுடைய வசனங்களை சொன்னாங்களோ அதை சொல்லி காட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, அபூ ஹுரைரா சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவளுக்கு அறிந்த மாதிரி அந்த வசனங்களை நானும் நன்கு அறிந்து வைத்திருந்தேன். இரண்டாவது யார் வராங்க சொல்லுங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. நான் உமர் அவங்கள பார்த்து மதையை கேட்டேன். உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வீட்டுக்கே அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு போய், அதாவது சில குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்தது, சில ஏடுகளில் வந்து எழுதப்பட்ட அதை எடுத்து காட்டினாங்க. இந்த வசனமானு கேட்டாங்க. இந்த வசனம் தான், இந்த வசனம் தான். அபூ ஹுரைரா பார்க்குறாங்க, சுப்ஹானல்லாஹ். என்ன யாருக்கு புரியல? உமர் ரலியல்லாஹு. ஏண்டா இவருடைய கல்வி ஆர்வம் என்பது அந்த அளவு ஆர்வம். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? இவர் எதை கேட்டாரோ அந்த குர்ஆனுடைய வசனங்கள் என்ன செஞ்சாங்க? அவருக்கு ஓதி காண்பிச்சாங்க. அபூ ஹுரைரா எல்லாம் சொன்னாங்க, நான் பள்ளியை விட்டு வெளியே வந்தேன், அதற்கு முன்னால் அதற்கு பிறகு எனக்கு தாங்க முடியாது, மயக்கத்தினால் கீழே விழுந்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெறணும். மார்க்க கல்வியை தேடுவதில் நாமும் தான், நம்முடைய பிள்ளைகளும் தான், பெண்களும் தான் என்ன மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஆர்வம் கொள்ளணும். எங்கெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ, வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க, நான் மயக்கத்தினால் கீழே விழுந்து விட்டேன். அந்த நேரத்தில் வந்து யார் வந்தாங்க? அபூ ஹுரைரா எல்லாம் சொல்றாங்க, என்னுடைய கையை ஒருவர் பிடித்தார், நான் உணர்ந்து கொண்டேன். அது யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே என்னை எழுப்பி நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். வீட்டுக்கு அழைத்து சென்று, அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? ஒரு பால் பாத்திரத்தை கொண்டு வந்து, உடனே என்ன செய்யல அபூ ஹுரைரா எல்லாம் என்ன செய்யல, கொடுக்கல. இன்னும் எத்தனையோ நபித்தோர் எங்கே இருக்கிறாங்க? எப்படி அபூ ஹுரைரா எல்லாம் பசியோ பட்டினியோ அதே போன்று, அதாவது 70க்கு கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் சுஃபாவிலே திண்ணையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூ ஹுரைராவே
உங்களுடைய தோழர்களை அழைத்து வாருங்கள். யார் தோழர்கள்? திண்ணை தோழர்களை அழைத்து வாருங்கள். அதற்கு பின்னால் எல்லாரும் அந்த பாலை அருந்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படி கஷ்டத்துடன் சிரமத்துடன் தான் அந்த ஹதீஸை கற்று சுப்ஹானல்லாஹ் நாம் இன்றைக்கு வந்து அதாவது கூகுளில் போய் இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் சஹீஹுல் புகாரி தமிழ் மொழிபெயர்ப்போ அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிற கொஞ்சம் கையெழுத்துங்க. அது கேட்குறது வந்து உங்களை என்ன சோதித்து பார்க்கறதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதான் அல் குர்ஆன் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்துட்டு அப்படியே இல்லையா? நம்முடைய வீடுகள் இருக்கணும், அது வாசிக்கப்படணும். நம்முடைய வீட்டுக்கு மக்கள் வந்தாலும், யார் விருந்தினர்கள் வந்தாலும், நம்முடைய வீட்டிலே ஒரு சிறிய மக்தபா இருக்கணும், ஒரு நூலகம் இருக்கணும். அவங்க என்ன செய்யணும்? குர்ஆன் டிரான்ஸ்லேஷனை பார்க்கணும். அதுவும் தாவா தான், அதுவும் மார்க்க பணிதான். அவர்களும் சஹீஹ் புகாரியை பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, அதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணும். நம்முடைய வீடுகளில் குர்ஆன் வாசிக்கப்படணும், குர்ஆன் ஓதப்படணும், புகாரி வாசிக்கப்படணும். அன்புக்குரியவர்களே, அப்போ அதாவது நம்ம இன்றைக்கு ஒரு ஹதீஸை படிக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு எழுத்து எழுதினா போதும், அப்படியே இல்லையா? உடனே வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ரிவாயத் செய்த புகாரிலே வரக்கூடிய ஹதீஸை நம்ம டச் பண்ணோம் என்று சொன்னால் அப்படியே வந்து நிற்கும். ஆனால் இந்த ஹதீஸுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த ஒவ்வொரு ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அல்லது அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கலாம், அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கலாம். இப்படியான ஆரம்ப ராவிகள் இருப்பார்கள். அவர்களுடைய தியாகம் இருக்கிறது. அவர்களிடத்திலிருந்து அடுத்து யார் படிச்சிருப்பாங்க? இன்னும் ஒரு சஹாபி அறிவித்திருப்பார், அல்லது ஒரு தாபி வந்திருப்பார். அப்படித்தான் ஒரு 4-5வது அறிவிப்பாளர் அந்த வரிசையோடு தான் யாருக்கு வந்து சேர்ந்திருக்கு? சொல்லுங்க யாருக்கு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இது இலகுவான முறையில் தொகுத்திருப்பாங்களா? நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் இமாம் புகாரி அவர்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த நபி அவர்கள் இந்த ஹதீஸை கற்றுக்கொள்வதில் இவ்வளவு பசியும் பட்டினியும் சிரமத்தோட கஷ்டத்தோடு இருந்து நமக்கு அவங்க மரணம் செய்து அறிவித்து தந்த அந்த ஹதீஸ் ஒரு 4-5 அறிவிப்பாளர், அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்திருப்பார், அல்லது தாபியி, அதுக்கு பின்னால் சில அறிவிப்பாளர் வருவார்கள், தாபியன்கள் வருவார்கள். அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இலகுவானவர் அணைஞ்சிப்பாங்களா? அன்புக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சஹீஹுல் புகாரியை அவர்கள் எழுதுவதற்கு எத்தனை வருட தியாகம் சொல்லுங்க? அவனோட சிறிய வயசுலேருந்தே தியாகம் தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது. ஆனால் இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை தொகுப்பதற்கு எத்தனை வருடம் சொல்லுங்க? எத்தனை வருடங்களாக இருக்கலாம்? இன்றைக்கு நான் புகார் ஒரு ஹதீஸ் எடுக்கிறது சொன்னால் ஒரு டச் போதும். ஒரு எழுத்தை டச் பண்ணால் கூகுளில் செஞ்சிடும், அல்லது மக்தபா ஷாமில் ஏதாவது வந்துடும். ஆனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எத்தனை வருஷம்? சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அவனோட மாணவர்கள் 18 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? சுமார் 18 வருடங்கள். இன்னும் சில அறிவிப்பில் பார்த்தா 16 வருடங்கள். அவ்வளோ தியாகம். அன்புக்குரியவர்களே, இப்படியான தியாகங்களுக்கு பின்னணியில தான் ஒவ்வொரு குர்ஆனுடைய செய்திகளும் ஹதீஸ்களும் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதில் ஆக முதன்மையான தியாகிகள் யாரு? சஹாபாக்கள். யாரு? சஹாபாக்கள். அவருடைய மாணவர்கள் தாபியீன்கள், அதற்கு பின்னால் வரக்கூடிய தாபியீன்கள், இமாம்கள், இவர்கள் வந்து கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மார்க்க கல்வி என்பது அகீதாவுடைய கல்வி நாம் முதன்மைப்படுத்தணும். அல்லாஹ்வை பற்றி, ஈமானை பற்றி நாம் கற்றுக்கொள்வது. இதில் நாம் எந்த அளவு கற்றிருக்கிறோம், எந்த அளவு அல்லாஹ்வை பற்றி நாம் கற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா, அவருடைய சுன்னா எந்த அளவு நாம் படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நமக்கு ஃபர்து ஐனாக கட்டாய கடமையான கல்வியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய கடமையான வணக்க வழிபாடுகள்,
தொழுகையுடைய சிஃபத்து சலாத்தின் நபி ஸல்லல்லாஹு நபி அவர்கள் தொழுத முறை நமக்கு தெரியுமா? நாமும் சிறு வயசுலேருந்து 10-15 வயசுலேருந்து நம்ம தொழுகிறோம், பெண்களும் தொழுகிறார்கள். ஆனால் நம்ம யாராவது அதாவது சஹீல் புகாரில் போய் கிதாபு ஸலா தொழுகை என்ற பாடத்தை போய் படித்து பார்ப்போமே, சஹீஹ் முஸ்லிமில் போய் தொழுகை என்ற பாடத்தை படித்து பார்ப்போம். அல்லது இமாம்கள் இன்றைய நவீன அறிஞர்கள் சமகாலத்து அறிஞர்கள் அதை நமக்கு அழகான முறையை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். மார்க்க அந்த சட்டங்களுடன் தொழுகைக்கென்று சில நூல்கள் இருக்கிறது, சுத்தம் வுதுவுக்கென்று சில நூல்கள் இருக்கிறது, அகீதா என்று சொன்னால் அல்லாவை பற்றி அல்ல இல்மு பில்லா அதற்கு நிறைய நூல்கள் இருக்கிறது. நம்ம இதில் நம்ம ஆர்வம் கொண்டிருக்கிறோமா? நம்ம எந்த அளவு படிச்சிருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் அதாவது அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லணும். நாமும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளல் என்று சொன்னான். எப்படி குர்ஆனுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளலன்னா அதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்ததன் பின்னாலும் நம்ம மார்க்க கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை, அல்லாவை பற்றி அகீதாவுடைய கல்வி, சீரா, ஃபிக்ஹ், மார்க்க சட்டங்கள், இதை நாம் அலட்சியப்படுத்தினால், இதை நாம் குறைவு செய்தால், இதிலே நாம் பொடுபோக்காக இருந்தால், அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்லணும். அன்புக்குரியவர்களே, எனவே தலபுல் இல்ம், மார்க்க கல்வி என்பது நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். அறிஞர்கள் சொல்வார்கள், அல் உமுரு கசீருன் வல் இல்மு கசீருன்னு சொல்லுவாங்க. கசீர் கசீர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல் உமுர் கசீருன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் என்பது தவீலா கசீரா? கசீர், குறுகிய வாழ்க்கை தான், அப்படியே இல்லையா? நம்ம இன்றைக்கு நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். விமானம் போய் எத்தனை நிமிடத்தில் யார் சொல்லியிருப்பாங்களா இந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரும் என்று? இல்லை, மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்பது என்ன? கசீர், குறைவானது. ஆனால் வல் இல்மு, அதாவது கல்வி என்பது குர்ஆன் ஹதீஸ், அந்த மார்க்க கல்வி என்பது, வஹீயுடைய கல்வி என்பது அது குறைவல்ல. அது என்ன? கசீருன், அதிகமானது. அது கடல் போன்றது. அது என்ன? கடல் போன்றது. அன்புக்குரியவர்கள், உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கல்வியை தேடி தான் போனாங்க, அப்படியே இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறோமா இல்லையா? வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அழகான ஒரு சம்பவம் என்ன? படிப்பினை சம்பவம். யாருடைய சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யாரு? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியை தேடி தான் எல்லாம் போக வச்சார். ஒரு நபியை ஒரு ரசூலை ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எல்லாம் அன்புக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க. இப்போ கடல் பயணம் தான் போகணும். நான் அந்த பயணத்தெல்லாம் ஆரம்பிக்கல, ஒரு சிறிய நிகழ்வு. அப்போ ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. கடலில் ஒரு சிறிய குருவி அதனுடைய சொண்டால் என்ன செய்யுது? கொஞ்சம் தண்ணீரை அப்படி அள்ளுது. கொஞ்சம் தண்ணீர் என்ன செய்யுது? அள்ளி எடுக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொல்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தெரியுமா? இப்போ கடலையும் பார்க்குறேங்க, கடல் தண்ணியும் பார்க்குறேங்க, அந்த குருவி அதாவது ஒரு சிறிய குருவி எடுத்த எவ்வளோ தண்ணி இருக்கும்? கடல் இந்த எல்லா தண்ணியும் எடுக்கலுமா? அப்போ அந்த சொண்டால் கொஞ்சம் தண்ணி தான். அப்போ ஹதீஸ் சொன்னாங்க, என்னிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி என்பது இந்த கடலிருந்து அந்த குருவி எடுத்த அளவுதான்னு சொன்னாங்க. அடுத்ததெல்லாம் யாருடைய இல்ம? அல்லாஹ்வுடைய ஞானம். என் அன்புக்குரியவர்களே, அறிவு என்பது நாம் என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? நம்முடைய வயசுக்கு நாம் படித்தது போதும். எப்படி? நல்லா படிச்சிட்டோம். தொழுகையை பற்றி நல்லா தெரியும், அகீதா அல்லாஹ்வை பற்றி நல்லா தெரியும், மர்ம ஈமான் அகீதாவுடைய கல்வி நமக்கு தெரியும், ஃபிக்ஹ்னு சொன்னால் நம்ம சீரா எல்லாம் படிச்சிட்டோம், படித்து முடித்து விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இல்ம் என்பது நம்முடைய வாழ்நாள் வரைக்கும் தொடர வேண்டும். அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய உறவினர்களுக்கும் இந்த கல்வி போய் சேர வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.